தியாகராஜன் மரபை ஒட்டி நம்ம இந்த கண்டன கவனஈர்ப்பு போராட்டத்தை நம்ம நிலவாயில் வந்து நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். இது நடந்தது நம்ம செய்தது பணிச்சுமையின் காரணமாக செய்த ஒரு கோலத்தனமான ஒரு விஷயம். இருந்தாலும் இதே எண்ணத்தில் இன்னைக்கு நம்மோடு பணியாற்றுகிற கடைநிலை ஊழியர்லேருந்து மேல்நிலை ஊழியர் வரைக்கும் இதே மனநிலையில் இங்கே இருக்கிறோம். இதை வெளியே சொல்ல முடியாமல் ஒவ்வொரு நிலையிலும் இருக்கிறோம். மேல்நிலை ஊழியர்களை விட கடைநிலை ஊழியர்கள் அதிகமாக இதில் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கிறோம். இல்லை வீட்டில் வேலை செய்கிறவங்க நான் ஒரு அலுவலக உதவியாளர்கள் என்கிற முறையில் இதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த நுழைவாயில் கூட்டத்தின் வாயிலாக மாநில மையத்துக்கும் கன்னியாகுமரி மாவட்ட நீதித்துறைக்கும் ஒரு கோரிக்கை வைக்க நான் விரும்புகிறேன். நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் நீதித்துறையில் பணிபுரிகிற கடைநிலை ஊழியர்களுடைய பாதுகாப்பை வந்து உறுதி செய்யணும். ஒரு நாள் மாவட்டத்துடைய தலைமை நீதிபதி கடைநிலை ஊழியர்கள் அனைவரையும் கூட்டி எங்களை வந்து சந்தித்து குறைகளை கேட்டறியணும். அது ஒரு கோரிக்கையாக நான் வைக்கிறேன். ரெண்டாவது, டைமை ஃபிக்ஸ் பண்ணணும். கிட்டத்தட்ட 7 மணிக்கு வந்துக்கிட்டு காலையில் 7 மணிக்கு வந்துட்டு நைட்டு 7 மணிக்கு போகிறவங்களும் இங்கே பணியாளர்கள் இருக்காங்க. இதே காலையில் 9 மணிக்கு வந்துட்டு 10 மணிக்கு போகிறவங்களும் இருக்காங்க. பெண்களும் சரி தான், ஆண்களும் சரி தான். அதில் பாதிக்கப்பட்டவர் நானும் இருக்கேன். இல்லை நிறைய பேர் சொல்ல முடியாது. இப்போ ஜோசனை சொன்னாங்க, தலைமை இடத்துல இருக்கிற சொல்லுங்க, கட்டாயம் முடிவு எடுப்பாங்க. இன்னைக்கு இந்த குற்செயல் ஒரு சம்பவம் நடந்துட்டு அதனால் நம்ம இதை கூடுதலாக நம்ம பேசுகிறோம். இருந்தாலும் இந்த சம்பவம் நடந்திருக்கக்கூடாது. இனி வரக்கூடிய காலகட்டத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் எந்த துறையிலும் குறிப்பாக நீதித்துறையில் இனி இப்படி ஒரு சம்பவம் நடந்துடக்கூடாது. அதற்கு முன்னேற்பாடான விஷயங்களை என்னென்ன மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத நீதித்துறை மாநில மையமும் அதோடு சேர்ந்து நம்முடைய மாவட்ட நீதிமன்றம் உயர் நீதிமன்றமும் சேர்ந்து தான் முடிவெடுக்கணும். எனவே வருகிற நாட்களில் கடைநிலை அதாவது அடிப்படை ஊழியர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பு